அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? குறிப்பாக அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படும் போது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியின் காரணமாக இந்த வேளையிலிருந்து 2027ஆம் ஆண்டு துவங்குவதற்கு முன் இருக்கக்கூடிய அடுத்த 1.5 ஆண்டு காலகட்டம் எப்படி அமைய போகிறது? ஏற்கனவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 5இல் நுழைந்து விட்டார் ராகு. திருக்கணிதத்தின்படி தற்போது நுழைகிறாருங்க. தற்போது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலம் வரக்கூடிய வேளையில் அவர் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி 6ஆம் இடத்திற்குள் யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து விட்டார். ஆனால் வாக்கியத்தின்படி 5இல் தான் வலம் வருகிறார். அவருடன் முழுமையாக ராகு இணைகிறாருங்க. இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது விரயத்திலிருந்து விலகி முழுமையாக லாபஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை ராகுவுடன் இணைந்து சனி வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்துல முற்றிலுமாக லாபஸ்தானத்தை நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மோட்சக்காரகரான கேது மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே லாபஸ்தானம் பல மடங்கு புனிதப்படுத்தக்கூடிய இந்த தருணத்துல மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் கிட்டும். அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகுவும் சனியும் முழுமையாக இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல ஆண்டுகளுக்கு பிறகு அற்புதமான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வேளையில் அற்புதமான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ராகுவின் மீது கிடைக்கிறது. ஜென்மராசியின் மீதும் கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் தடையும் இன்றி சந்திப்பதற்கு முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ராகு கேதுவின் பெயர்ச்சியால் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ராகுவின் சப்தம பார்வை மிக வலுவாக லாபஸ்தானத்திலும் கேதுவின் சப்தம பார்வை மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் வலுப்படுத்துகிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவினுடைய சப்தம பார்வை மிக வலுவாக பதியக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் குரு பகவானும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அப்படிப்பட்ட இந்த வேளையில் மிக அற்புதமான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிழல் கிரகமான ராகு கேது வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான சிக்கலையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல பல காரியங்களை சனி மற்றும் ராகு இணைந்து வலுப்படுத்தக்கூடிய தருணத்தில் பல நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனியுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கோல்சார விதியின் அடிப்படையில் நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சனி மற்றும் ராகு இந்த வேளையில் உச்ச பலம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பத்தை பல ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்திருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் கேது முழுமையாக லாபஸ்தானத்தை அலங்கரிக்கும் போது பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனியுடன் இணைந்து அலங்கரிக்கக்கூடிய ராகுவால் அபரிவிதமான வளர்ச்சியும் இல்லத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த காரியங்களும் இந்த வேளையில் கைகூட போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். குழந்தைகள் கல்வி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மனநிலையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதால்
எதிர்கால குடும்ப ஒற்றுமைக்கு இந்த தருணம் மிகவும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எளிதில் புதிய வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு சிறு முயற்சியிலே கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றத்தையும் மனநிறைவையும் இந்த வேலையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்த்தபடி கணிசமாக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த வேலையை மிக சிறப்பாகவும் சாதுரியமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அற்புதமான வளர்ச்சியை மிக பெரிய அளவில் உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் பணியாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகளை சனி மற்றும் ராகுவின் இணைவு முற்றிலுமாக விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் திருப்திகரமான சூழலையும் உருவாக்குகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மனநிறைவும் மன அமைதியும் பெறுவதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையான புதிய ஒப்பந்தங்களும் புதிய தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். புதிய முதலீடுகளை அளவோடு மேற்கொள்ளலாம். நல்ல லாபம் நிறைவாக உங்களை தேடி வரும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான வளர்ச்சியும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல அரசியல் சார்ந்த பணிகளில் நேரடியாகவே தனது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ராகு மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை பெறுவதோடு அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பல மடங்கு அபரிவிதமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ மாணவரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும். வெளிநாடு சென்று கற்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிதாக விளைநிலங்கள் மற்றும் வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அல்லது சர்பதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று நிச்சயமாக வழிபாடு மேற்கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான பலன் துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.